வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஒருத்தரை வசத்துறதுக்காக அடுத்தவங்களை தப்பா பேசாத. மேக்னாவை நான் ஒண்ணும் வசதியா பேச வேண்டியது இல்ல. அவ ஏற்கனவே ஒசரத்துல தான் நிக்கிறா. என்ன அவசரம்? என்ன அத்த அவசரம்? மேகனா அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிற பணமா? எங்க அப்பா இந்த நாட்டுக்காக உயிரையை விட்டுருக்காரு. இந்த மாதிரி இன்னும் 10 மடங்கு பணம் சேர்த்தாலும் எங்க அப்பாவோட ஒசரத்தை நீங்க யாரும் கண்ணார கூட பார்க்க முடியாது. எங்களுக்கு எந்த ஒசரத்தையும் பார்க்க வேண்டாம், மோதிரத்தை மட்டும் பார்த்தா போதும். சம்பந்தியமா, சத்தியமா என்கிட்ட எந்த மோதிரமும் இல்ல. சம்பந்தியமா, இதோ இதான் நாங்க கொண்டு வந்தது. இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்பலன்னா வாங்க, எங்களை நீங்க செக் பண்ணிக்கோங்க. எதுக்குமா இப்படி பேசுற? நீ எதுக்குமா அழற? நீங்க கேக்குறது என்கிட்ட இல்ல, உங்களால ஆனத பாருங்கன்னு சொல்லுமா. இவங்கள யாருமா உன்ன சோதனை பண்றதுக்கு? உன்னை உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ண இவங்கள யாருக்கு தைரியம் இருக்கு? யார் வராங்கன்னு நானும் பாக்குறேன். எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இது நம்ம வீட்டு விசேஷம். யாரும் யாரையும் சோதனை போட வேணாம். என்ன இப்ப மோதிரம் தானே, நான் கால் பண்ணி சொன்னா 10 நிமிஷத்துல கொண்டு வந்துருவாங்க. அப்பா, அது நான் எங்க 2 பேருக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணதுப்பா. அதுதாம்மா, நீ அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. அத்த வேண்டாம் அத்த, இதுக்கு மேல எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை இருக்காது. அதே தாண்டி நானும் சொல்றேன். இப்ப அந்த மோதிரம் இங்க வந்தாகணும், இல்லனா மரியாதை இருக்காது. எடுத்தவங்க கொடுத்துட்டா நல்லது. எடுத்தவங்க கொடுப்பாங்க, எங்க அம்மா எடுக்கல. மகா, பிரச்சனை வேணாமா, நான் வேற மோதிரம் ஆர்டர் பண்ணிடுறேன். நீங்க சும்மா இருங்க சம்பந்தி, உங்க காசுனாலும் உழைச்ச காசு தானே. இங்க இருக்கிற மோதிரத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஏமா இங்க வாமா, நீ வாமா, இந்த மாவை செக் பண்ணுங்க. யாராவது கிட்ட வந்தீங்க? ஏய் கௌரி, நீ செய்யறது தப்பு, மிகப்பெரிய தப்பு. அநியாயம் பண்ணாத. மகா, அவங்க செக் பண்ணட்டும். மா, நீ பேசாம இருமா. மகா, இப்ப நீ விட போறியா இல்லையா? மா, அந்த மோதிரம் எங்க கிட்ட இல்லைன்னு நிரூபிச்சே ஆகணும். எனக்காக இல்ல, உனக்காக. காலம் முழுக்க இந்த பழி ஒன்னதானே துரத்தோம். ஒரு அம்மாவா என்னால கோடி கோடியா கொட்டி சீர் கொடுக்க முடியலனாலும் ஒழுக்கத்தையும் உண்மையும் கொடுத்திருக்கேன். அது என்னால இல்லன்னு போக வேணாம். வாங்கம்மா, நீங்க செக் பண்ணிக்கோங்க. என்னையா எதிர்த்து பேசுற? இன்னைக்கு எப்படி அசிங்கப்பட போறீங்க பாருங்க. மோதிரம் மட்டும் கிடைக்கட்டும். எதுவும் ஆமாம்மா. இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. நான் தான் வேற மோதிரம் ஆர்டர் பண்ணலான்னு சொன்னேன்ல. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. அம்மா, அம்மா, அம்மா,
அம்மா நில்லுமா, சொல்றது கேளுமா, நில்லுமா. மகா நீ போ, நாங்க கிளம்புறோம். உங்களை இப்படி அனுப்பிட்டு நான் எப்படிமா இங்க நிம்மதியா இருக்க முடியும்? உங்களை இப்படி அசிங்கப்படுத்தின இடத்துல நான் எப்படிமா திரும்ப உள்ள போக முடியும்? எல்லாம் எங்க தலையெழுத்துன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். நீ போ, எங்களுக்காக உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்ட வரைக்கும் போதும். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. நான் எதையும் அழிச்சுக்கல, நீதான் உன்னுடைய மரியாதையை அழிச்சுக்கிற. அக்கா ஏய் பின்ன என்ன? அவங்க தான் சொல்றாங்கன்னா அம்மா எதுக்குடி செக் பண்ணி ஒதுக்கிட்டாங்க? என் மேல தப்பு இல்லைன்னு நீ சொல்லிருக்கணும்லம்மா. எனக்கு நீ பண்ணது சுத்தமாவே பிடிக்கல. எதுக்குமா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம இப்படி இறங்கி போகணும்? காசு பணத்தால வேணா அவங்கள பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா மான ரோஷத்துல அவங்கள விட நாம ஒரு படி மேலதாம்மா. எதுக்குமா அதை நீ விட்டு கொடுக்கற? மகா, உன் மாமியார் பத்திரிக்கை வச்சதுனாலதான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே வந்த. இல்லம்மா, நான் வரலனா அந்த கோபத்தை ஓ மேல காட்டுவாங்களேன்னு தான் நான் வந்தேன். பெத்த பிள்ளைய திருடன்னு சொல்லி வீட்டு வாசல்ல வந்து நின்னு சண்டை போட்டவங்க ஓ மேல இருக்கிற கோவம், அகிலா மேல இருக்கிற கோவம் எல்லாம் சேர்ந்து இப்ப பழி தீர்த்துக்க தான் பாப்பாங்க. அதுக்காக நீங்க பழிய தீர்த்துக்கோங்கன்னு செய்யாத தப்புக்காக நீ பழிய ஏத்துக்கிட்டு நிப்பியாமா? இவ்வளவு நினைச்சு பார்த்தாச்சும் நீ முடியாதுன்னு சொல்லிருக்கணும்ல. ஏமா இப்படி பண்ண? சொல்றது எதுவும் கேட்காம திரும்ப திரும்ப மோதிரத்தை கூடன்னு சொன்னா அம்மாவும் என்னதாங்க பண்ணுவாங்க? தப்பு பண்றோம்னு தெரிஞ்சே அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசும்போது தப்பு செய்யாத நாம அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? சரி, நீங்க தான் பேசல, நான் பேசுறேன்ல. என் அம்மா தங்கச்சி அப்படிப்பட்டவங்க இல்லன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல. என்ன தள்ளி போன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போய் நிக்கிற. இதுக்கு அவ்வளவு ஆத்திரமா இருக்குமா? மகா, நீ எங்களை நினைச்சு ஒவ்வொரு முடிவும் எடுக்கிற மாதிரி நான் ஒன்ன நினைச்சு அந்த முடிவுக்கு சரின்னு சொன்னேன். எனக்காக எங்க யோசிக்கணும், உங்களுக்காக எங்க யோசிக்கணும்னு இல்லையாமா? உங்களுக்காக நிக்க வேண்டிய இடத்துல உங்களுக்காக நின்னு இருக்கணும்மா. நீயும் ஏன்க்கா எங்களை திட்டுற? நான் திட்டல கோகிலா, நினைக்க நினைக்க மனசு ஆற மாட்டேங்குது. எல்லாரும் முன்னாடியும் உங்களை என்னாலதான் எல்லாம். உங்களை விட எல்லா கஷ்டமும் என்னால மட்டும்தான். சரி மகா, விடு, அழாத.